அனைவருக்கும் வணக்கம். கேது பகவான் லக்னம் முதல் 12 பாவங்களிலே அமரும் பொழுது எப்படி ஜாதகர்களுக்கு பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞானத்தை வழங்கக்கூடிய கிரகமாகவும் மோட்சக்காரகராகவும் வரையறுக்கிறோம். நம் முன்னோர்கள் செம்பாம்புவாக கேதுவை வரையறுத்து இருக்கிறார்கள். அதுபோல நாமும் பல ஜாதகங்களிலும் சரி, பல குறிப்புகள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பாவத்துல முதல்ல கேது பகவான் தடையை கொடுத்து அதன் பிறகு வெற்றி கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியுது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடலாம், ஞானக்காரகர் மோட்சக்காரகர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு மனிதன் இந்த பிறவியோடு மோட்சம் பெறணும்னா அதற்கு கேதுவோட துணை வேணும். இந்த பிறவியில் அவன் ஞானம் பெற வேண்டும், மனித வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா அதற்கு கேது துணை வேணும். இன்னும் நிறைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்மளும் ஜாதகங்களை பார்க்குறோம், நம்ம குறிப்புகள்லையும் பார்க்குறோம், நிறைய முன்னோர்களுடைய அமைவுகளிலும் ஒரு ஜென்ரேஷன் மிகப்பெரிய வெல்த்தா இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷன் அந்த வெல்த்தை பயன்படுத்தி கொண்டு சொகுசாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த ஜென்ரேஷன் அதை பயன்படுத்தி கொண்டு அத்தனையும் காலி செஞ்சிடறாங்க. அதற்கு அடுத்த ஜென்ரேஷன் மீண்டும் அந்த சொகுசு வாழ்க்கைக்காக அந்த திரவியங்களை, அதாவது அவர்களுடைய வெல்த்தை தேட பயன்படுறார்கள். இது ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ். இது நடந்து கொண்டே இருக்கிறது. தலைமுறையாக ஒரு தலைமுறை வாழ்வதும், அடுத்த தலைமுறை அதை சொகுசாக அனுபவிப்பதும், அடுத்த தலைமுறைகள் அதை விரயம் செய்யறதும் இது சிக்ஸாக்கா இருக்கு. நிறைய ஜாதகங்கள்ல கர்ம வினையாகவும் இதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸ்ல இருந்து ஒரு மனிதன் வெளியே வரணும்னா கேதுவோட துணை தேவைப்படுகிறது. ஞானம் கிடைச்சாதான் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி புரிதல் இருக்கு. அப்படி ரொம்ப முக்கியமான காரகங்கள் 2 காரகங்கள் ஞானத்தையும் மோட்சத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இந்த கேது பகவான் லக்னம் தொட்டு 12 பாவங்கள்ல என்ன பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஏன் கேதுவை ஞானக்காரகரா சொல்றோம் அப்படின்னா, எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்காக ராகுவை பாம்பின் தலையாகவும் கேதுவை பாம்பின் வாளாக வரையறுத்து இருக்கிறாங்க. எதுவுமே கேதுக்கு கிடைக்காது, எடுத்துக்கிறதெல்லாம் ராகு தான். ராகுக்கு தான் தலைப்பகுதி, எல்லாம் எடுத்துக்கிறது ராகு தான். கேது எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. எதுவும் கிடைக்காவிட்டாலும் கேது மோட்சம் பெற்றார். எதுவுமே கிடைக்கல, கேதுவிற்கு தலையே கிடையாது, வெறும் வால் மட்டும்தான், அடிப்பகுதி மட்டும்தான். இருந்தும் அவர் மோட்சம் பெற்றார். அதனால்தான் கேது அதிக வலுவான கிரகம். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய புதையல் காரகர் கேதுவாக அதனால தான் வரையறுக்கிறார். ஒரு இருட்டில், ஒரு முழுமையான இருட்டுல வெளிச்சம் கிடைக்கணும்னா அதற்கு கேது தான் காரணம். அப்ப இத்தகைய குவாலிட்டியை வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட கேது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் முதல்ல தடையை கொடுத்து பிற்பகுதியில வெற்றி கொடுக்கிறார். அந்த தடையினுடைய விகிதம் என்ன, நிறைய பேருக்கு சந்தேகம் எதுல வருதுன்னா, கேது பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இங்கெல்லாம் அமர்ந்துடுறார், திருமணத்திலே குடும்ப வாழ்க்கையிலும் தடை ஏற்பட்டுருது. இது எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா தடைகள் கொடுப்பது இயல்பு. கிரகங்கள் எப்படியா இருந்தாலும் கேதுவை தூக்கி போட்டுற முடியாது. மனிதனாய் பிறந்தால் கண்டிப்பாக 12 மணி 24 மணி நேரத்துல பிறக்கிறாருன்னா அதுல 2, 5, 7 ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 2ஆம் பாவத்திலும் 5ஆம் பாவத்திலும் 7ஆம் பாவத்திலும் தான் கேது அமர்ந்தாகணும். மாற்று கருத்தே கிடையாது. 6 மணி நேரம், 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் கேது பகவான் 2லோ 5லோ 7லோ அமர்ந்துதான் ஆகணும். அதை ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. ஆனா எவ்வளவு காலம் தடை, இது நிறைய பேர் கேள்வியா இருக்கு. ஜாதகம் பார்க்க வரவங்க கூட கேதுக்கு ஏதேனும் பரிகாரம் பண்ணணுமா, கேதுக்கு ஏதேனும் தோஷம் இருக்கா, நிவர்த்தி பண்ணணுமான்னு கேட்கறது உண்டு. கண்டிப்பாக ஒரு பொழுதுமே ஒரு கிரகம் தன் காரகங்களை பரிகாரங்களினால் நிவர்த்தி செய்து கொள்ளாது. அது எத்தனை அளவிற்கு உங்களுக்கு தடை கொடுக்கும் என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம், கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் எந்த அளவுக்கு உச்சம் பெற்றோ ஸ்தான பலம் உறுதியா இருக்காரோ அந்த அளவுக்கு தடை அதிகமா இருக்கும். கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் எந்த அளவுக்கு வலுவோ அந்த அளவுக்கு தடைகள் அதிகமா இருக்கும். கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் நீசம், கேது தடையே செய்ய மாட்டார். அந்த ஆதிபத்திய பலனை உடனே உங்களுக்கு அனுபவிக்க செய்வார். அந்த ஆதிபத்திய பலன் உடனடியா கிடைச்சிடும். கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் வலுத்தால் யாரு வேணாலும் பாருங்க. 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார், வீடு கொடுத்தவன் உச்சம், குடும்பம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். 5ஆம் இடத்துல கேது வீடு கொடுத்தவன் உச்சம், அடுத்த வாரிசுகள் லேட் ஆகும். 7ஆம் இடத்துல கேது உச்சம் பெற்ற நிலையில வீடு கொடுத்தவன் அதிக வலுவோடு இருக்கிறார். கண்டிப்பா லேட் ஆகும், கண்டிப்பா தாமதப்பட்டு தான் குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும். எந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்தாலும் கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுக்கும் பொழுது அந்த ஆதிபத்தியம் ஜாதகருக்கு மோட்சத்திற்கு, அதாவது ஞானத்துக்கு பிறகே கொடுப்பார். முதல்ல ஞானம், அந்த பாவத்தை முழுவதுமாக ஜாதகர் உணர்ந்த பிறகு வெற்றி. அப்ப கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் வலுத்தால் தடை கொடுக்கிறார், கூட என்ன கிடைக்குதுன்னா ஞானம் கிடைக்குது. அந்த ஜாதகத்தை கேட்டா தெரியும். கேது அமர்ந்த பாவத்தினுடைய வலுவை அந்த ஜாதகரிடம் கேட்டால் போதும், அதை முழுவதுமாக அவர் உணர்த்தி விடுவார் அப்படின்றது உதர்சனமான உண்மை. இது இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிதல் இருக்கும். இப்போ கேது ஏன் தடை பண்றார், எப்படி தடை பண்ணுவார் என்றத. அதுபோல கேது ஒருவர் தான் சயின்டிஸ்டுகள்லாம் உருவாக்குறது.
கண்ணுக்கு அப்பாற்பட்ட கண்ணிற்கு அப்பாற்பட்ட நமக்கு புரிதல் இல்லாத பல ரகசிய விஷயங்களை கேது தான் கத்துக் கொடுக்கிறார். பிரபஞ்ச தொடர்பை கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிறைய கண்டுபிடிப்புகளை கேது நிகழ்த்த வைக்கிறார். கனவு உலகில் ஜாதகர்களுக்கு நிறைய விஷயம், நிறைய இல்யூஷன், நிறைய லக்னம் வலுத்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா லக்னம் வலுத்து ஒளி நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கேது நிறைய துணை புரிகிறார். அந்த ஜாதகருக்கு கேது சக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நலவலன்களை எல்லாம் எடுத்து உடைக்கிறார். இப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான 2 விஷயம், மோட்சமும் ஞானமும் தன்னுள் வைத்து அதிக வலுகொண்ட கிரகமாக இந்த மற்ற கிரகங்களை விட திகழ்கிறார்ன்றதை உறுதிப்படுத்திடுறோம். இப்ப கேது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவம் முதல்ல தடை பண்ணி பிறகு வெற்றி கொடுக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஆனா உறுதியா அந்த பாவத்துல ஜாதகர் வீட்டின் அதிபதி ஸ்தான வளத்தோட இருக்கிறார்னா உறுதியா தடை கொடுக்கிறார், உறுதியாக அந்த பாவத்தில் வெற்றி கொடுக்கிறார். உங்களை போல ஒரு அதிர்ஷ்டசாலியும் உங்களை போல ஒரு திறமையான நபரும் அந்த பாவத்தில் கிடையாது. அந்த வகையில லக்னத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். எப்படி இருக்கும் பலன்? ஜாதகர் ரொம்ப அமைதியான நபர், ஆன்மீக எண்ணம் கொண்டவர், இறை சிந்தனை கொண்டவர், ஒரு நாளைக்கு 100 கேள்வியாவது தன்னுள் கேட்டுக்கொள்ளக்கூடியவர், ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட நபராக இருப்பார். எப்பொழுதுமே கற்பனை, எப்பொழுதுமே சிந்தனையில் இருப்பார். இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும், பிரபஞ்ச நாட்டம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார், வாக்குத்தன குடும்பஸ்தானத்துல. ரொம்ப அதிகமா பேச மாட்டார், பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தெய்வீக வார்த்தையாக இருக்கும். அங்கு யோக நிலையில் இருந்தால், அவயோக நிலையில இருந்தா பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் தெய்வீகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும், சரியில்லாத வார்த்தைகளை பேசுவார். 2இல் கேது இருப்பது இளம் வயதுகள்ல வார்த்தைகளை தடை பண்ணுது. ரொம்ப குழந்தைலாம் பாத்தீங்கன்னா சில குழந்தை பேசுறதே இல்லை, ரிசர்வ்டு டைப், அமைதியா ரொம்ப குவைட்டா இருக்கும், பேச்சு வரதில்லை. அதற்கான கேது பகவான் 2ல. அதே ஒரு குழந்தை பேசக்கூடிய சில குழந்தைலாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு 10 வயசு தான் ஆகும், இறை நம்பிக்கை அப்படி பேசும், இறை துதி அப்படி பேசும். 15 வயதுகள் தான் ஆகும், இறைவனுக்காக அவருடைய வார்த்தைகளை செலவு பண்றதெல்லாம் இருக்கும். அதற்கு காரணம் கேது பகவான். குடும்பம் கொஞ்சம் லேட்டா பண்ணி கொடுக்குறார், ஸ்தானவல் அதிகரிக்கும் போது குடும்பம் லேட்டா வருவது. மற்றபடி ஞான வார்த்தைகளையும் தெய்வீக சிந்தனைகளையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் தடை பண்ணி லேட்டா கொடுக்குறார். 3இல் கேது சகோதரர் இல்லை, இவருக்கு பிறகு ஆண் வாரிசாக இருந்தா இவருக்கு பிறகு ஆண் வாரிசுகள் இல்லை, பெண் வாரிசு வேணா இருக்கலாம். பெண்ணாக இருக்கும்போது இவருக்கு பிறகு குழந்தைகள் இல்லை அப்படின்றத 3இல் கேது பகவான் உறுதிப்படுத்துறார். நல்ல ஒரு அட்வான்ச்சர் செய்யறதுல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கிறது, அட்வான்ச்சர்ஸ் குணமே குறைத்து கொண்டு பிராக்டிக்கல் லைஃபை வாழக்கூடிய நிலையை கொடுக்கிறார். 4இல் கேது பகவான் இருக்கிறார், சுகஸ்தானம், வீடு வாகன வசதியை பற்றி சொல்லக்கூடிய பாவத்துல கேது இருக்கிறார். ஆரம்ப காலங்கள்ல ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு தடை கொடுக்கிறார், வித்தைகள் நினைச்ச படிப்பை படிக்கிறது இல்லை, கல்விகள்ல தடை கொடுக்கிறார். அப்படி கல்விகள்ல தடை கொடுக்கலாம், உடல் ஆரோக்கியத்துல சற்று பின்னடைவை கொடுத்துறார், ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கிறார், அல்லது தாயோட கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொடுத்துறார். நல்ல வசதியான வீடு அமையல, ஏதேனும் ஒரு காரகங்கள்ல கை வைக்கிறார். 30 வயதிற்கு பிறகு அதுல வெற்றி கொடுக்கிறார். பிராக்டிக்கல் நிறைய மெஜாரிட்டியா கல்வி தடை கொடுத்துறார். அதுபோல உயிர்காரகத்தோடு பிரச்சனை கொடுத்துறார். 2 விஷயத்த கொடுக்கிறார் கேது 4இல் இருப்பவர்கள். மேலும் கிரக இணைவு பார்வையை பொறுத்து சில பேர் ஆராய்ச்சி படிப்புகளும் படிக்க வைக்கிறார். ஆராய்ச்சி படிப்புகள், ஏன்னா புதன் எப்படி இருக்கிறார்னு பார்க்கணும். ஆதிபத்திய வீட்டுல கேது அமர்ந்து தடுக்கிறார். ஆதிபத்திய கிரகம் யார் மற்றும் புதனுடைய வலுவை பொறுத்து கல்வியை பார்க்கணும். ஆனா உறுதியா ஹெல்த்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அல்லது தாயோட மாறுபாடு, கல்வி, இதுல ஏதேனும் ஒரு தடை இருக்கு. இந்த தடைகளை அத்தனையுமே தவிர்த்துறார். இதுல என்ன பண்ண முடியும்? தாயோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, 30 வயசுக்கு மேல அந்த கருத்தை சரி பண்ணிக்க முடியும். அது போலதான் வீடு வாகனம் தடை இருந்தா கூட 30 வயசுக்கு மேல பண்ணிக்க முடியும். ஆனா கல்வியில் தடைப்பட்டா என்ன பண்றது? பிராக்டிக்கல் நாலேஜை கொடுக்குறார். கல்வி படிக்கல, நினைச்ச படிப்பை படிக்கலைன்னா பிற்பகுதியில நல்ல ஒரு பிராக்டிக்கல் நாலேஜை கொடுத்து சமூகத்துல வளவரம் செய்கிறார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். 5இல் கேது பூர்வீகம் இல்லை, ஜாதகரால் பூர்வீகத்துல இருக்க முடியறது இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியில வரக்கூடிய சூழல் கொடுக்குறது. யோகத்துல இருக்கிறார், யோக நிலையில கேது இருக்கிறார்னா பூர்வீகம் எப்போ போனாலும் பயன்படுத்திக்கலாம், ஆனா ஜாதகர் அதை விட வெளியில சிறப்பாக இருப்பார், அதனால வெளியில இருக்கக்கூடிய சூழல். குழந்தைகள் லேட்டா பிறந்தால் பெண் வாரிசுகள் அதிகமாக பிறக்கக்கூடிய நிலையை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஜாதகருக்கு ஞானம் கிடைக்கும், நிறைய இல்யூஷன் கிடைக்கும், ஜாதகர் மன ரீதியாக நல்ல வலுவற்ற நபராக இருப்பார், சிற்றின்ப நாட்டங்கள்ல தொய்வடையும். அதுபோல உறுதியான மனிதர்களை பற்றின உண்மையான அன்பை பற்றி புரிதல் ஜாதகருக்கு இருக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஞான விளையாட்டுகள், என்டர்டைன்மெண்ட் அத்தனையுமே இவருக்கு என்னவென்று கைப்பழக்கும். என்டர்டைன்மெண்ட் பாவம் சித்திரமும் கைப்பழக்குன்றது போல சகலவிதமான இன்பங்களும் என்னவென்று புரிந்த நபராக ஜாதகர் இருப்பார். 6ஆம் இடத்துல கேது பகவான், ருணரோக சத்துருஸ்தானம், எதிர்நோய் கடன் நோன்பு வழக்கு உரிய பாகம். முதல்ல சரியான வேலை அமையிறதுல பிற்பகுதியில நல்ல வேலை. எதிரிகள் யார் இருந்தாலும் எதிரிகளை வீழ்த்திடுவீர்கள், எதிரிகளை பற்றி அஞ்சு தேவையில்லை. கேது 6இல் இருப்பவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் 6இல் கேது இருக்கிறவங்களுக்கு எளிதில் கைப்பழக்கம். உடல் ஆரோக்கியம் தொய்வடைஞ்சிருந்தாலும் உடல் உடனடியாக சரியாகும். உடம்பு சரியில்லைன்னா கூட மற்றவங்களுக்கெல்லாம் 2-3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு சரி வரல, ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா கூட
சரியாகிறதுக்கு இந்த ஜாதகருக்கு உடனடியாக சரியாகக்கூடிய வலு உண்டு. லக்ன வலுவையும் பார்த்துக்கணுன்றதை உறுதிப்படுத்துறோம். 6ல் கேது இருப்பது யோகம். 7ல் கேது இருக்கிறார். துணைவர் லேட்டா ஏற்படுத்தி கொடுக்கிறார். வரக்கூடிய கூட்டாளிகள் சாதகம் இல்லை, நண்பர்கள் சாதகம் இல்லை. பிற்பகுதி வாழ்க்கையில தான் நல்ல கூட்டாளி நல்ல துணைவர் கிடைக்குது. திருமணம் லேட்டாக்கு நடக்குது, கொஞ்சம் தாமதப்பட்டு நல்ல துணைவரை கொடுக்கிறார். யோக நிலையில் இருந்து விட்டார். உங்களுக்கு அமையிற துணைவர் போல உலகத்தில் யாருக்குமே துணைவர் கிடைக்க மாட்டாங்க. அத்தனை நல்ல பலன் உண்டு. கேது அங்க அவயோக நிலையில இருந்துட்டாருன்னா கண்டிப்பா துணைவரே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் துணைவர் இல்லை, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அமைப்பு. 8ஆம் இடத்துல கேது, அஷ்டம பாவம், ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய பாவத்துல கேது இருக்கிறார். குறைந்த ஆயுளா? கண்டிப்பாக இல்லை. காரக கிரகமான சனி பகவானும் ஆதிபத்திய வீட்டினுடைய அதிபதி வலு, இதையும் பார்த்துக்கணும். கேது 8ல் இருப்பது எதிர்பாராத தனம், பிறருடைய சொத்துக்களை புதையல்காரகராக பார்க்கப்படுகிறார். 8ஆம் இடம் தான் ரகசியங்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இடம். அப்ப 8ல் கேது இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, எதிர்பாராத தனம், எதிர்பாராத பிறருடைய சொத்துக்கள் வந்து சேருவதை உறுதிப்படுத்துது. பூர்வீகத்திலிருந்து வெளியில இருக்க முடியுதானா? கண்டிப்பா இல்லை. 5ஆம் இடம் வலுக்குது. அதனால் எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத நில வருமானங்கள், இடமாற்றங்கள் ஆதாயத்தை கொடுக்கிறது. 9ல் கேது, தந்தையோட கருத்து வேறுபாடு அல்லது தந்தை இல்லை, தந்தையே இருக்கிறார், கருத்து வேறுபாடுலாம் இல்லைன்னா தந்தைகிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள். எல்லாருக்கும் வாழ்க்கையில மிக எளிதில் கிடைச்சிருது. ஒரு ஸ்டடீஸ் ஆகட்டும், ஒரு ஹவுஸ் ஆகட்டும், ஒரு ஜாப் ஆகட்டும், ஒரு மேரேஜ் ஆகட்டும், குழந்தை பாக்கியம் ஆகட்டும், எல்லாமே ஒத்த வயதில் இருப்பவர்களுக்கு மிக எளிதில் கிடைச்சிருது. ஆனா ஜாதகருக்கு கிடைக்கிறது இல்லை, ரொம்ப தாமதப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 9ல் கேது பகவான் தான். 30 வயதிற்கு மேல அவர் நல்ல பலன் செய்கிறார். மேலும் கிரக இணைவு பார்வையை பொறுத்து. 10ல் கேது, பதவி பாவத்துல கேது, நல்ல பதவி கிடைக்கிறது இல்லை. ஆரம்பத்துல தொழில ஸ்ட்ரகிள், தொழில் தடுமாற்றம். 30 வயதிற்கு மேல தான் முன்பகுதியில நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கிறார், நிறைய தடைகள் கொடுக்கிறார், நிறைய போராட்டங்களை வாழ்க்கையில் கொடுக்கிறார், தொழில் பாராட்டம். 11ல் கேது, குறுகிய லாபம், பெரு லாபங்கள் இல்லை. வாழ்க்கையில் முற்பகுதியில பெரு லாபம் இல்லை, பிற்பகுதியில பெரு லாபம் உண்டு. அதுபோல் ஜாதகருக்கு சகோதர ஆதாயம் இல்லை. மூத்த சகோதரர் இருக்கிறார்னா ஆதாயம் இல்லை, அவரால் கிடைக்காத நிலை உண்டு. 12ல் கேது, அயன சயன போகமான விரயஸ்தானம், மோட்சபாவம்னு சொல்ற 12ல ஆதிபத்திய காரக கிரகம் ஆதிபத்திய வீட்டில் அமர்றார். நல்ல நாலேஜ் கொண்டவர், இறை நம்பிக்கை கொண்டவர், எல்லோரை பற்றின புரிதல் உண்டு, தன் மனதை சாந்தப்படுத்த தெரிந்தவர். உலகத்துல வேற எதுவுமே சாந்தப்படுத்த வேண்டாம், எல்லாமே நடக்கும். பூமி கூட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கலாம், மறுபடி தோன்றி இருக்கலாம். இந்த 50,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டங்கள்லாம் பிரிஞ்சு இருக்கலாம். அதெல்லாம் எதை வேணாலும் நடந்துட்டு போட்டோம். இப்ப கூட ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகலாம், நாளைக்கு கூட ஒரு வீழ்ச்சி அடையலாம். ஒரு படம் நல்லா ஓடலாம், ஒரு படம் நல்லா ஓடாம இருக்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க பெரிய ஜாக்பாட் அடிக்கலாம், இன்னொருத்தருக்கு எதுவுமே அடிக்காம வெறும் பொருளாதார நெருக்கடியில கடன் சுமையில இருக்கலாம். எது வேணாலும் இருந்துட்டு போகலாம். உலகத்தில் எதுவும் நடக்கலாம். இயற்கை சீற்றங்கள் நடக்கலாம், செயற்கை சீற்றங்கள் நடக்கலாம், செயற்கை விபத்துகள் நடக்கலாம், இயற்கை விபத்துகள் நடக்கலாம். மனிதன் தன்னிறைவை தன் மனதால் மட்டுமே அடைய முடியும். என்ன வேணாலும் நடந்தாலும் தன் மனதை மகிழ்ச்சி படுத்தினால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு திருப்தி. அதுதான் இந்த உலகில் சிறந்ததாக சிறந்தது. ஏன்னா உலகம் மாறக்கூடியது, இன்று இருப்பது நாளை நிலை அல்ல. இத்தனை வேறுபாடுகளையும் உணர்ந்து தன் மனதை மகிழ்ச்சி படுத்த தெரிந்தவர் 12ல் கேது பகவான். எங்க வேணாலும் நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவங்க நிரந்தர கோடீஸ்வரனாகவும் இருக்க முடியாது. இன்னைக்கு ஏழையாக இருப்பவர்களுக்கு ஏழை அமைவுகளும் இல்லை. இன்னைக்கு கிடைக்கலாம் ஆக்சிஜன், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட ஆக்சிஜன் கூட பூமியில இல்லாம போகலாம், வாட்டர் இல்லாம போகலாம், எது வேணாலும் நடந்து மாறிக்கொண்டே போகலாம். அதற்கு நம்ம அடாப்ட் ஆயிடும். அப்பப்ப என்னென்ன உயிர் இருக்கோ அடாப்ட் ஆயிடும். எதுவா இருந்தாலும் மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த கிரகம் என்ன சொல்லும்னா, 12ல் கேது கொண்டவருக்கு தன்னிறைவு கொடுக்கும். தன்னிறைவு மட்டுமே ஒரு மனிதனுக்கு சிறந்த வெற்றி அமைவு. அந்த வெற்றி அமைவை கேது 12ல் கொடுக்கிறார். மோட்சம் கொடுக்கிறார். அதனால்தான் மோட்சம்னு சொல்லிடுறோம். என்னன்னு தெரிஞ்சிருது. வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை பயணம்னா என்ன, இதுல என்ன நமக்கு கிடைக்கும், இதுல ஆதாயம் என்ன அப்படின்றது கிடைக்கும். எல்லா விஷயங்களையுமே இந்த கேது புரிதல் கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான விஷயங்கள்ல நம்ம இப்ப பொதுவான பலன்களா பார்த்தோம். கேதுவோட அமைவுகள்ல இருந்தா என்ன பண்ணணும், இதுல மேலும் கிரகங்கள் இணையுது, மேலும் கிரகங்கள் பார்க்குது, சேருது, இது போன்ற மல்டிபிள் காம்பினேஷன்ல பலன்கள் மாறுபடும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான தகவல் அல்லது ஜோதிட ரீதியான தகவலுக்கு கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.